Hello everyone. இன்னைக்கு நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டோட Vander Waals constant பத்தி தான் பார்க்க போறோம். So first question என்னன்னா derivation of critical constant from Vander Waals constant. அதுக்கு என்ன பண்ண first critical constantனா என்னன்னா volume, pressure, temperature. இதோட critical constant இது Vander Waals constantங்கிறது ABங்கிறது Vander Waals constant. So இந்த critical constant நம்ம Vander Waals constant ABயை வச்சு கண்டுபிடிக்க போறோம். So இதான் வந்து question. அதுக்கு நமக்கு வந்து first வந்து நமக்கு Vander Waals equation தெரியணும். நமக்கு முன்னாடியே derivative பார்த்திருக்கோம் Vander Waals equation P plus an square divided by v square into v minus nv is equal to nRT. Rங்கிறது gas constant, Tங்கிறது temperature, Pங்கிறது pressure, Vங்கிறது volume. N வந்து என்னன்னா இங்க வந்து number of moles. இப்போ வந்து number of moles நம்ம இங்க n ன்னு எடுத்துருக்கோம். இதே 1 mole of அப்படின்னு எடுத்துட்டோம்னா n is equal to 1 ன்னு போட்டுப்போமா? அப்போ 1 ன்னு போட்டா P plus A n square அப்பனா n என்னது 1 அப்போ 1 square என்னது 1 தான் so 1 into A வந்து A so A divided by V square into V minus nங்கிறது 1 அப்போ 1 into B B அப்போ இந்த n 1 வந்து n இருக்க இடத்துல எல்லாம் போட்டுடணும் அப்போ 1 into RT வந்து RT தான் so Vander Waals constant வந்து நமக்கு 1 மோல்க்கு எடுக்கும்போது P plus A divided by V square into V minus V is equal to RT அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிச்சு ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த கிரிட்டிக்கல் வேல்யூ இருக்கு இல்லையா ப்ரெஷர் வால்யூம் டெம்பரேச்சர் இதை வச்சு இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் எதை வச்சுன்னா Vander Waals கான்ஸ்டன்ட் ஏஎன்பியை வச்சு ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துக்கலாம் இதில் ஈக்குவேஷன் 2 ஃபஸ்ட்டு எழுதுங்க 1 மோலுக்கு நம்மளுக்கு கிடச்சது P plus A divided by V square into V minus V is equal to RT அப்படி எழுதிட்டோமா இப்போ இந்த வால்யூம் இந்த ப்ரெஷரை வந்துட்டு வால்யூம் கூடையும் அதே மாதிரி இந்த பி கூடையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும் P into V P into V ஓகேவா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் போட்டுட்டு P into B PB ப்ளஸ் A by V square into V இப்போ இதையும் இது கூட இப்போ A by V square into V அடுத்தது A by V square into B ஓகேவா இப்போ A by V square into B ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஓகேவாம்மா ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷரை இது ரெண்டு கூடியும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம் நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு இது ரெண்டு கூடியும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டோம் இஸ் ஈக்குவல் டு RT நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ளஸ் RT இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும் மைனஸ் RT ஸோ PV மைனஸ் PB ப்ளஸ் AB ஸ்கொயர் இங்கே என்ன ஆகும்னா இந்த A ஸ்கொயரும் இந்த V ஸ்கொயரும் இந்த Vயும் கேன்சல் ஆகிடும் ஸோ A டிவைடட் பை V மைனஸ் இங்கே AB டிவைடட் பை V ஸ்கொயர் அப்படியே இருக்கும் இந்த ப்ளஸ் RT வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் RT ஆகிடும் இஸ் ஈக்குவல் டு 0 இது வந்து ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா V ஸ்கொயர் பை Pயை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு கியூபிக் ஃபார்மில் தான் எடுக்க போகிறோம் ஸோ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர்னால ஸோ V ஸ்கொயர் பை Pயால் நம்ம வந்து இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு PV இன்ட்டு V ஸ்கொயர் பை B நெக்ஸ்ட்டு மைனஸ் PB இன்ட்டு V ஸ்கொயர் பை B அடுத்தது ப்ளஸ் AB இன்ட்டு V ஸ்கொயர் பை B அடுத்தது மைனஸ் ஏபி வி ஸ்கொயர் இன்ட்டு வி ஸ்கொயர் பை பி அடுத்தது மைனஸ் ஆர்டி இன்ட்டு வி ஸ்கொயர் பை பி இஸ் ஈக்குவல் டு 0 ஓகேவா இப்போ இது வரைக்கும் போட்டுட்டோம் இந்த ஹோல் ஈக்குவேஷன் கூட என்ன பண்ணியிருக்கோம் ஒரு இது கூடயும் வி ஸ்கொயர் பை பிங்கிறத வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க பியூ கேன்சல் ஆகிடுது ஸோ வி ஸ்கொயர் இன்ட்டு வி வந்து வி கியூப் அடுத்தது மைனஸ் இங்கே இருக்க பியூ கேன்சல் ஆகிடுது அப்போ பி இன்ட்டு வி ஸ்கொயர் பிவி ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே இருக்க வியூ இங்கே இருக்க ஒரு வி ஸ்கொயரில் ஒரு வியூ கேன்சல் ஆகிடுது ஸோ ஏ இன்ட்டு வி ஏவி டிவைடட் பை பி இந்த பியூ இருக்குது நெக்ஸ்ட்டு மைனஸ் ஏபி இங்கே இருக்க வி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுது ஸோ ஏபி டிவைடட் பை பி இருக்குது மைனஸ் ஆர்டி இன்ட்டு வி ஸ்கொயர் பை பி இருக்குது ஸோ இதை வந்து ஒரு ஈக்குவேஷனை நம்ம எடுத்துக்கணும் ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கா இதை வந்துட்டு வால்யூமோட பவரை பேஸ் பண்ணி V கியூப் V ஸ்கொயர் V அப்படின்ட்டு அப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இதோட வால்யூமோட பவரை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ண போகிறோம் V கியூப் தனியாக V ஸ்கொயர் தனியாக V தனியாக கான்ஸ்டன்ட் தனியாக செப்பரேட் பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து V கியூப் இருக்குது V கியூப் அப்படி எழுதிட்டோம் நெக்ஸ்ட் வந்து V ஸ்கொயருக்கு என்னென்ன இருக்குது மைனஸ் B இருக்குது ஸோ மைனஸ் எழுதிட்டோம் B எழுதிட்டோம் வேறு என்ன V ஸ்கொயரில் இருக்குது இது இருக்குது RT டிவைடட் பை Pங்கிறது ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸோ ப்ளஸ் RT பை P இன்ட்டு V ஸ்கொயர் இங்கே ஏன் ப்ளஸ் ஆகும்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்போ இது ஆல்ரெடி வெளியே எடுக்கும்போது மைனஸ் ஆகும் ஸோ இங்கே வந்து ப்ளஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு V கியூப் எழுதியாச்சு V ஸ்கொயர் எழுதியாச்சு அடுத்தது V கான்ஸ்டன்ட் V எதில் இருக்குது A V டிவைடட் பை P இப்போ V எழுதியாச்சு நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது கான்ஸ்டன்ட் மைனஸ் AB டிவைடட் பை P இஸ் ஈக்குவல் டு 0 ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம Vander Waals கான்ஸ்டன்ட்டையும் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டையும் வச்சு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை வந்து பேஸ் பண்ணி பார்க்கலாம்
எல்லா வால்யூமும் இஸ் ஈக்குவல் டு வால்யூமோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். அதே மாதிரி ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷரோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். டெம்பரேச்சர் இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சரோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் தெரியும், அதான் வந்து அதோட மேக்ஸிமம் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்ம அதுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ வால்யூம் வந்து அந்த வால்யூமோட கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் நம்மளுக்கு தெரியுமா. அப்போ இங்கே ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா. அப்போ V மைனஸ் விசி இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அதை கியூபிக் ஃபார்மில் எழுதுவோம். V மைனஸ் என்ன கியூபிக் ஃபார்ம் வரைக்கும் எடுத்துருக்குமா, வால்யூம் வந்து கியூபில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கொயரில் இருக்குது, அப்புறம் வால்யூமாக இருக்குது, அதுக்கப்புறம் அது கான்ஸ்டன்ட் ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோமா. ஸோ இதை வந்து நம்ம கியூபிக் ஃபார்மில் எழுதுகிறோம். V மைனஸ் விசி கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா A மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ A மைனஸ் பி த ஹோல் கியூப் ஃபார்மில் என்ன, A கியூப் மைனஸ் பி கியூப் ப்ளஸ் 3AB ஸ்கொயர் மைனஸ் 3A ஸ்கொயர் பி. ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இதில் விங்கிறது தான் ஏ, விசி கியூபுங்கிறதா எனது விசிங்கிறதா எனது பி. ஸோ இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ கியூப், அப்போ வி கியூப் மைனஸ் பி கியூப், அப்போ விசி கியூப் ப்ளஸ் 3 ஏனா என்னது வி, நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் விசி ஸ்கொயர் மைனஸ் 3A ஸ்கொயர்னா வி ஸ்கொயர் இன்ட்டு பி, பி தான் என்னது விசி. ஸோ விசி இதை வந்து ஈக்குவேஷன் 6 எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் 6ம் இந்த ஈக்குவேஷன் 6 கிடச்சிருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷன் 6ம் ஈக்குவேஷன் 5 மேலே கிடச்சிருக்கு இல்லை. இது என்ன ரெண்டுமே என்னது கியூபிக் ஃபார்மேட்டில் இருக்கா, வி கியூப்னா கியூபிக் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதை ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ வி கியூபுக்கும் வேல்யூ இல்லை, வி கியூபுக்கும் வேல்யூ இல்லை. ஸோ அது விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வி ஸ்கொயருக்கு வாங்க. வி ஸ்கொயருக்கு இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி வி ஸ்கொயருக்கு வேறு எங்கே இருக்குது, வி ஸ்கொயருக்கு இங்கே இருக்கா, இங்கே இருக்கா. அப்போ இது எடுத்துக்கோங்க. ஸோ பி மைனஸோட எடுத்துக்கோங்க, மைனஸ் பி ப்ளஸ் ஆர்டி டிவைடட் பை பிசியா. ஸோ ஆர்டி டிவைடட் பை பிசி, இங்கே வந்து டிசி பிசின்னு போடுறோம். நம்ம எங்கே சொல்லிட்டோம், வால்யூம் இஸ் ஈக்குவல் டு வால்யூமோட கிரிட்டிக்கல் பாயிண்ட், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷரோட கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஸோ இங்கே டெம்பரேச்சர் ப்ரெஷர் இருக்கிறதுல விசி பிசின்னு மாற்றிக்கோங்க இன்டூ வி ஸ்கொயர். ஏன்னா வி ஸ்கொயரோட நம்ம எடுத்துருக்கோம் இஸ் ஈக்குவல் டு, இங்கே வி ஸ்கொயரில் என்ன இருக்குது 3V ஸ்கொயர் மைனஸ் விசின்னு இருக்குது, அது மைனஸோடு எடுத்துக்கணும், எல்லாமே வந்து சைனோடு எடுத்துக்கணும். மைனஸ் 3V ஸ்கொயர் இன்டூ விசி, மைனஸும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் வி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது, பி ப்ளஸ் ஆர்டிசி டிவைடட் பை பிசி இஸ் ஈக்குவல் டு 3VC அப்படின்னு இருக்கா. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 7 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இது வந்து இதில் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் இல்லை. ஸோ விசியை விட்டுட்டோம். நெக்ஸ்ட் வி ஸ்கொயர் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்னது வின்னு இருக்கிறத எடுக்கணும். இப்போ ஏவி டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு, இங்கே வியில் என்ன இருக்குது, இது இருக்கா 3V divided by V square Cங்கிறது. அப்போ அதை எடுத்துக்கணும். AV divided by PC is equal to 3V into VC square. ஸோ இதில் என்ன கூட வால்யூமை கேன்சல் ஆகிடும். ஸோ A divided by PC is equal to 3VC square. ஓகேவா, இதை வந்து ஈக்குவேஷன் 8 எடுத்துக்கணும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, VC கிடச்சிருக்கு, VC ஸ்கொயர் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன எடுக்கணும், ஸோ இதையே நம்ம வச்சு போட்டுட்டோம். இது வி கியூப் வந்து நம்ம போட முடியாது, விட்டுட்டோம். வி ஸ்கொயர் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் மீதி இருக்கிறது கான்ஸ்டன்ட் ஏபி பை டிவைடட் பை பி. இப்போ அதே மாதிரி இங்கே என்ன கான்ஸ்டன்ட் மீதி லெஃப்ட் அவுட் ஆகிருக்குன்னா விசி கியூப் தான் வந்து லெஃப்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ மைனஸ் ஏபி டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விசி கியூப். மைனஸ் கேன்சல் ஆகும். அப்போ ஏபி டிவைடட் பை பி இஸ் ஈக்குவல் டு விசி கியூப். ஸோ இதையும் நம்மளுக்கு வந்து ஈக்குவேஷன் 9 எடுத்துட்டோம். ஓகே, இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த கியூபிக் ஃபார்மேட்டில் எடுத்ததுக்கெல்லாம் தனித்தனியாக டிரைவ் பண்ணி வச்சுட்டோம். இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வந்து நம்ம கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன கொஸ்டின் என்னென்னா, கிரிட்டிக்கல் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், அதான் கொஸ்டினே. ஸோ நம்ம இந்த கியூபிக் ஃபார்மேட் வேல்யூஸ்லாம் வச்சு இப்போ வந்து கிரிட்டிக்கல் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு கிடைச்ச அந்த 9th வேல்யூவையும் அதே மாதிரி 8th வேல்யூவும் டிவைட் பண்ண போகிறோம். 9 டிவைடட் பை 8. ஸோ விசி கியூப் அது டிவைடட் பை 3VC ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி டிவைடட் பை பிசி டிவைடட் பை ஏ டிவைடட் பை பிசி. இதில் இருக்க ஒரு 2 விசி ஸ்கொயரும் அப்புறம் இதில் 2 போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், விசி டிவைடட் பை 3. இப்போ ஏபி டிவைடட் பை பிசி இது வந்து மேலே போச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக போகுமா, பிசி டிவைடட் பை ஏ. அப்போ என்ன மீதி என்னென்ன இருக்கும், ஏவும் கேன்சல் ஆகிடும், பிசி கேன்சல் ஆகிடும். அப்போ விசி டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு பின்னு இருக்குமா. விசி டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு பி மட்டும் இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த விசி அப்படியே இருக்கும், இந்த 3 வந்து இங்கே போகும். அப்போ 3 இன்ட்டு பியா,
3 into b அதான் Vc is equal to 3b. இது வந்து equation 10. இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு, வால்யூம் வந்து கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெஷரோடு கண்டுபிடிக்கணும். ப்ரெஷருக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கிடச்சிருக்க இந்த சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இந்த 10th வேல்யூவை எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு இந்த 8th வேல்யூ ஒன்று கிடச்சிச்சு இல்லையா முன்னாடி, அந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 8th வேல்யூ என்னது, a டிவைடட் பை pc is equal to 3vc ஸ்கொயர். இதுதான் வந்து ஈக்குவேஷன் 8. இந்த ஈக்குவேஷன் 8 வந்துட்டு 10 இந்த 10ல் கிடச்சிச்சு இல்லையா, அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ விசி ஸ்கொயருக்கு பதிலாக இந்த 3பின்னு போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, இந்த 3vc ஸ்கொயர் இந்த பக்கமும் ப்ரெஷரை வந்து இந்த பக்கமும் கொண்டு வந்துடும். ஸோ அப்போ a டிவைடட் பை 3vc ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி. இப்போ இந்த விசி ஸ்கொயர் இருக்க இடத்துல என்ன பண்ணணும்னா, 3பின்னு விசியோட வேல்யூ 3பின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா, அப்போ 3b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்னன்னா pc is equal to a divided by 3 square என்ன 3 3s are 9 b square b into b வந்து b square, so is equal to a divided by 9 3s are 27 b square. இப்போ pc வந்து வேல்யூ என்னன்னா a divided by 27 b square. ஸோ இப்போ வால்யூமோடது கண்டுபிடிச்சாச்சு, ப்ரெஷரோடது கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதை வச்சு நம்ம டெம்பரேச்சரோடது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் அண்ட் ப்ரெஷரோட வேல்யூவை எடுத்து ஈக்குவேஷன் 7ல் போட போகிறோம். ஈக்குவேஷன் 7 என்ன, 3vc is equal to b plus rtc divided by pc. ஓகேவா, இதான் வந்து ஈக்குவேஷன் 7. இதில் வந்து விசியோட வேல்யூ பிசியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 3 into விசியோட வேல்யூ என்ன, 3b is equal to b plus rtc divided by pcயோட வேல்யூ என்ன, a divided by 27b ஸ்கொயரா, அதை போட்டுடணும். போட்டுட்டு 3 3s are 9 b இருக்கா, 9b. இந்த ப்ளஸ் b இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், மைனஸ் b is equal to rtc divided by a. இந்த இது வந்து மேலே போச்சு அப்படின்னா என்ன ஆகும், இன்ட்டு 27b ஸ்கொயராக அதுதான் rtc divided by a இன்ட்டு 27b ஸ்கொயர். ஓகேவா, இப்போ 9bயில் ஒரு b போயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 8b is equal to rtc இன்ட்டு 27b ஸ்கொயர் டிவைடட் பை a. ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டிசியை மட்டும் வச்சுட்டு மீதியெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ tc is equal to 8ba டிவைடட் பை, இந்த இது அப்படியே கீழே போயிடுமா, இது மேலே போயிடும், இது வந்து கீழே போயிடுமா, டிவைடட் பை 27rb ஸ்கொயர். அப்போ டிசியோட வேல்யூ என்ன, இங்கே இருக்க ஒரு பியும் இங்கே இருக்க பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ டிசியோட வேல்யூ என்னன்னா 8a. இப்போ இங்கே இருக்க ஒரு பியும் இங்கே இருக்க பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ வேல்யூ என்னன்னா டிசி இஸ் ஈக்குவல் டு 8a டிவைடட் பை 27rb. இப்போ என்னென்ன கிடச்சிருச்சுன்னா, நம்மளுக்கு வால்யூமோடது கிடச்சிருச்சு, ப்ரெஷரோடது கிடச்சிருச்சு, டெம்பரேச்சரோடது கிடச்சிருச்சு. இதோட கொஸ்டின் வந்து ஓவர். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, கிரிட்டிக்கல் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இது இல்லாமல் வேண்டர் வால்ஸோடதும் கண்டுபிடிச்சிடலாம். ஏபி வேண்டர் வால்ஸ் என்னன்னா ஏபிசி, அதானே நான் நம்மளுக்கு கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ஸோடு கண்டுபிடிச்சது. விசி பிசி டிசி, வால்யூம் ப்ரெஷர் டெம்பரேச்சர், மூணுக்கு நம்ம இப்போ கண்டுபிடிச்சது. இதுதான் வந்து கொஸ்டின். நெக்ஸ்ட்டு இது இல்லாமல் நம்ம வந்து அடிஷ்னலாக இன்னொன்னே எழுதிக்கலாம். ஸோ இது அடிஷ்னல் மார்க் தான். அடிஷ்னல் மார்க்னால் என்னென்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஸோ அது வந்து எழுதிடலாம், ஈஸி தான். அந்த நம்ம ஈக்குவேஷன்லேருந்து தான் எழுத போகிறோம். இது வந்து வேண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட். வேண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் முன்னாடியே எடுத்தது தான். ஈக்குவேஷன் 11லேயும் இல்லை 8, ஈக்குவேஷன் 11 தான் 8 ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. இதுதான் ஈக்குவேஷன் 11. ஈக்குவேஷன் 11 வந்து இதான், a டிவைடட் பை pc is equal to 3vc ஸ்கொயர். ஓகேவா, ஈக்குவேஷன் 11 எங்க, இதான் ஈக்குவேஷன் 11. a டிவைடட் பை pc is equal to 3vc ஸ்கொயர். இது எழுதிட்டிங்களா, எழுதிட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஏவை மட்டும் வச்சுட்டு இது இங்கே கொண்டு போயிடுங்க. அப்போ a is equal to 3vc ஸ்கொயர் இன்டூ pc, அவ்வளோதான். ஏவது கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு பியோடது. பிக்கு ஈக்குவேஷன் 10 எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 10 என்னது, ஈக்குவேஷன் vc is equal to 3b. ஈக்குவேஷன் 10 வந்துட்டு vc is equal to 3b. அப்போது vc is equal to 3b. பியை மட்டும் வச்சுட்டு இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது இந்த பக்கம் கொஞ்சம் நான் எனக்கு டிவிஷன் ஆகுமா, அப்போ b is equal to vc டிவைடட் பை 3. ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு, அதேமாதிரி வேண்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்டும் கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளோ தான். தேங்க்யூ.